மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 32 ஆண்டு கால என்னுடைய நெடும் பயணத்தில் தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகன் துரைக்காக என் மீது ஒரு அபாண்டமான துரோகப் பழியை சுமத்திய காரணத்தினால் தமிழ்நாடு முழுவதும் கட்சி கடந்து ஒரு கொந்தளிப்பு நிலை உருவாகியிருக்கிறது. எனவே என் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அந்த துரோகப் பழியை துடைத்தெறிவதற்கு நீதி கேட்டு வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி அளவில் பகுத்தறிவு தந்தை பெரியார் சிலைக்கு பின்பாக சிவானந்த சாலையில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டு நாட்டு மக்களிடம் நீதி கேட்க இருக்கின்றோம். அதற்காக கூட்டப்பட்ட ஒரு சிறிய ஆலோசனை கூட்டம் 300க்கும் மேற்பட்ட தோழர்கள் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்ட்டு. ஏதோ நம்ம நண்பர்களுக்கு உட்காந்து பேச போகிறோன்னு பார்த்தா அங்கே வந்து 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து விட்டார்கள். எனவே இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாட்டு மக்களிடம் நீதி கேட்பதற்காகத்தான் எங்களை வருத்தி கொண்டு நாங்கள் அங்கே அமர இருக்கிறோம். ஆனால் அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை கொச்சப்படுத்துகின்ற விதத்தில் தலைவர் வைகோவுடைய மகன் முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை அவர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டம் இருப்பது என்பது உடலுக்கு நல்லது, மனதிற்கு நல்லது என்று ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதற்காக ஒரு PhD வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். அவர் வந்து உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார். ஆனால் சகோதரர் துரை அவர்களே, புரட்சியின் திறவுகோல் பட்டினி என்பதை உலகம் வரவில் வைத்திருக்கிறது. உட்கட்சி ஜனநாயக படுகொலையை கண்டித்து தான் இந்த அறப்போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்கின்றோம். 21 ஆண்டு காலம் நான் கட்சியினுடைய துணை பொதுச் செயலராக பணியாற்றியிருக்கிறேன். நான் கேட்கவில்லை, ஆனால் தோழர்கள் கேட்கிறார்கள், நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். ஏன் உங்களுக்கு அடுத்த நிலையில் உங்களுக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை? முதன்மை செயலாளர் அல்லது பொருளாளர் அல்லது அவைத்தலைவர் என்ற பொறுப்புகளை ஏன் உங்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற கேள்வியை இன்றைக்கு வினா தொடுத்திருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். யார் உங்களுக்கு மாறு கருத்து கொண்டாலும் அவர்கள் மீது துரோகப் பழியை சொல்லி வெளியேற்றுவது என்பது ஜனநாயகத்தின் ஆக பெரிய படுகொலையாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே கட்சியில் இதுவரையில் முழக்கப்பட்டவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். தலைவர் வைகோ அவருடைய தரப்பில் சொல்வதை போன்று சென்னை பாஷையில் சொல்லுவாங்க, பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்கிறாங்க. பொத்திக்கொண்டு மூடிக்கொண்டு போகின்ற கூட்டம் நாங்கள் அல்ல. நாங்கள் துணிந்து நின்று நாட்டு மக்களிடம் நீதி கேட்பதற்காக நாங்கள் திரண்டிருக்கிறோம். அடுத்த கட்ட பணி என்ன என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். நான் திராவிட இயக்கத்தின் வழி வந்தவன். தமிழ்த்தாயின் தலைவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டத்தை சார்ந்தவன் நான். காஞ்சியில் பிறந்த அண்ணாவின் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்தின் பக்கத்து ஊராக இருக்கின்ற உத்தரமேரில் சாலவாக்கம் ஊராட்சி குறும்பரையில் பிறந்தவன் நான். எனவே திராவிட இயக்கத்தின் கருத்தியலை முன்னகர்த்து செல்ல வேண்டிய கடமையில் ஒவ்வொருவரும் முன்களப் பணியாளராக நாங்கள் பாடுபட்டு வந்திருக்கிறோம். நான் உரையாற்றக்கூடாது என்பதற்காகவே கடந்த 22ஆம் தேதி ஈரோட்டில் நடைபெற்ற பொதுக்குழு தலைவர் வைகோ மட்டும் உரையாற்றுவார், வேறு யாரும் உரையாற்றக்கூடாது என்று துரையுடைய அறிவுறுத்தின் பேரில் அது சொல்லப்பட்டது. ஏன் நான் உரையாற்றக்கூடாது என்று துரை சொல்லுகிறார் என்று சொன்னால், என் பெயரை சொன்னால் தொண்டர்கள் ஆர்ப்பரித்து விசிலடித்து கைத்தட்டுவதை அவர் ரசிப்பதில்லை. எனவேதான் நான் உரையாற்றக்கூடாது என்று ஒரு எழுதப்படாத சட்டத்தை வைத்திருக்கிறார். அதே போன்றுதான் சென்னை மண்டல செயல்வீரர் கூட்டத்தில் நான் பங்கேற்கக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய சதி வேலையை செய்து என்னுடைய பெயரோ படமோ போடக்கூடாது என்று திட்டமிட்டு சதி வேலை செய்தார்கள். அப்படி என்றால் நான் முடங்கி விடுவேன் என்று கருதக்கூடாது. அண்ணாவுடைய பிறந்த நாளை செப்டம்பர் 15 திருச்சியில் மறுமலர்ச்சி திமுக நடத்தும் என்று தலைவர் வைகோ அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை நான் அழைக்கப்படாமல் போகின்ற சூழல் உருவாகுமேயானால் அண்ணா பிறந்த நாள் விழாவை நாங்கள் அண்ணா பிறந்த காஞ்சியில் நிச்சயம் நடத்துவோம். நாட்டுக்கு அண்ணாவுடைய சிறப்புகளை எடுத்து சொல்கின்ற இடத்தில் நாங்களும் நிற்போம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக மறுமலர்ச்சி திமுகவுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் என் அன்பு தலைவர் வைகோ அவர்களிடம் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உண்ணாநிலை அறப்போராட்டம் என்பது எப்பேற்பட்ட மகத்தான ஆயுதம் என்பதை
உலக வரலாற்றை அறிந்திருக்கின்ற, உலக புரட்சிகளை பற்றி அறிந்திருக்கின்ற உங்களுக்கு தெரியும். எனவே எங்களுடைய உண்ணாநிலை அறப்போராட்டத்திற்கு தலைவர் வைகோ அவர்கள் வருகை தந்து வாழ்த்திட வேண்டும். இது உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, உங்களையும் ஒரு சூழ்நிலை கைதி போல் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் முன்பு போல் இயல்பாக தொண்டர்களும் எங்களிடம் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் அதற்காகவும் நாங்கள் இந்த உண்ணாநிலையை மேற்கொள்கிறோம். நாட்டு மக்களிடம் கேட்கின்ற அந்த நீதி, நாட்டு மக்கள் தெளிவான பதிலை நிச்சயம் விரைவில் வழங்குவார்கள். அதுதான் நாங்கள் சொல்லிட்டோம். ஒருவேளை எங்களை அண்ணா பிறந்தநாள் விழா மாநாட்டிற்கு அழைக்கப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் அண்ணா பிறந்தநாள் விழாவை நடத்துவோம். தந்தை பெரியாருடைய பிறந்தநாளை கொண்டாடுவோம். தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளுக்கு எங்கெல்லாம் நாங்கள் தேவைப்படுகிறோமோ அங்கெல்லாம் நின்று அதற்கு குரல் கொடுப்போம். எனவே ஒட்டுமொத்தமான ஈழத்தமிழருடைய நிலை குறித்தும் அவர்களுக்கான கவலையான சூழலில் இன்றைக்கு உலகம் ஆண்டுகள் பலவாக 16 ஆண்டுகள் ஓடியதற்கு பின்னாலும் இனப்படுகொலைக்கு இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை. எனவே ஜெனீவா மனித உரிமை ஆணையம் கூட்டியிருக்கின்ற கூட்டத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நல்ல விடியல் வருவதற்கு ஐநா மன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் ஐநா மன்றம் இப்பொழுது கையறு நிலையில் இருக்கிறது. காரணம், இஸ்ரேல் ஈரான் மீது போர் தொடுக்கக்கூடாது, பாலஸ்தீனத்தின் மீது போர் தொடுக்கக்கூடாது என்று சொன்னதற்கு பின்னாலும் அதை மீறி இஸ்ரேல் போரை தொடுத்திருக்கிறது. அதே போன்றுதான் உக்ரைன் மீது போரை நிறுத்துங்கள் என்று ரஷ்யாவுக்கு சொன்ன போதும் ஐநாவுடைய அறைகூவலை ஏற்க மறுக்கிறது. எனவே ஐநா மன்றமும் இப்போ கையெழுது நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் நாட்டு மக்கள், உலக மக்கள் கவனத்தை ஈழத்தமிழ் பக்கத்தில் கொண்டு வருகின்ற வேளையில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவோம். அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ ஏன்னா கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக தலைவருடைய மகன் துரை முதன்மைச் செயலராக பொறுப்பேற்று இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவர் பொறுப்பேற்றார். அப்போ அவங்க இதிலிருந்து தப்ப முடியாது. வாரிசு அரசியலை அவர்கள் புகுத்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு வேறு ஏதாவது ஒரு தொண்டனுக்கு கிடைத்திருக்க வேண்டிய அந்த வாய்ப்பையும் தன் மகனுக்கே கொடுத்து அதை அழகு பார்த்திருக்கிறார். எனவே தான் நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு அம்பலப்பட்டு மதிமுகவும் தலைவர் வைகோவும் நிற்கிறார்கள் என்பது கவலைக்குரிய ஒன்றுதான். அவருடைய சேனாதிபதியாக இருந்த நான் இப்பொழுது அவர் நிலை குறித்து நான் கவலை அடைகின்றேன்.